ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது பிறக்குதுங்க. அதாவது விசுவாச வருடமானது நிறைவுற்று பராபவ ஆண்டானது பிறக்க போகுது. அதாவது பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் சனி பகவான் குரு பகவான் திரிகோணத்தில் இணையிறது அப்படிங்கிறது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். அதாவது குருவுக்கு சக்தி கொடுப்பது போல சனி பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களானது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் மேசராசினியர்களே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம மேசராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடு, நிலம், வாசல், சொத்துக்கள் இது தொடர்பான விஷயங்களில் அபரிவிதமான லாபங்களை எல்லாம் பார்ப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 4ல் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனாலையும் சனீஸ்வர பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலையும் கட்டாயமாக மேசராசினியர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களானது கிடைக்குங்க. பொதுவாக 7.5 சனியானது நடக்கும் பொழுது பல்வேறு விதமான பாதிப்புகள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனியால் நீங்கள் பெருசாக பாதிப்படைய போகிறதே கிடையாதுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் கிரக அமைப்புகள் எல்லாம் அப்படி இருக்குது. பொதுவாக இந்த டைமில் நிலம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் ரெட்டிப்பு லாபங்கள் பார்ப்பீங்க. ஸோ மேசராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் லேண்ட் வாங்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கலாம். இல்லை புதுசாக நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புதுசாக நீங்கள் வீடு கட்ட முடியுங்க. வீடு கட்டுறதுனால நிறைய சுப விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய யோகங்களானது கிடைக்கும். அப்படி தான் இந்த ஆண்டானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ திருமண யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் மேசராசிக்காரங்க திருமணம் பண்ணலாமா அப்படின்னா தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா நீங்கள் திருமணத்திற்கான முயற்சிகளை எல்லாம் எடுக்கலாம். இதே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கலங்க. நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு அடுத்த அகாடமிக் ஸ்டார்ட் ஆகலையா, ஜூனில் இருந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றங்களை பார்ப்பீங்க. நிறைய அனுகூலங்களானது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இல்லை இந்த காலகட்டங்களில் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வீடு கட்டலாங்க. வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வீடு கட்டி செல்லக்கூடியவங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நீங்கள் வீடு கட்டிட்டு அதுக்கப்புறமா திருமணத்துக்கான முயற்சிகளை செய்யுங்க. அக்டோபர் மாதத்தில் நீங்கள் திருமண முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. மேலும் பூர்வீக நிலம், பூர்வீக இடம், பூர்வீக கோவில்களுக்கெல்லாம் போய் நீங்கள் திருமணம் செய்யறதுக்கான யோகங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த டைமில் நிறைய இருக்குது. ஸோ குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான யோகம் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்குமே மொட்டை போடக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் மொட்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறமா நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நீர்நிலைகள் அருகே அமர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இடங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ இடம், பொருள், வீடு, தோட்டம் இப்படி எல்லாமே வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதுவும் நீர் நிறைந்த பகுதிகளில் தோட்டம் அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ வசதியான பகுதிகளில் நீங்கள் வீடு கட்டி நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சூழ்நிலைகளை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது நீட் தேர்வுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக தேர்ச்சி பெறுவீங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா யோகங்கள் இருக்குது. வேலையில் நெருக்கடி, பாதிப்புகள் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுதுங்க. அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி வேலை மாற்றமும் இருக்குது. இல்லை நான் தொழிலை மாற்றிக்கலாமா, கண்டிப்பாக மாற்றிக்கலாம். தொழில் மாற்றமும் உங்களுக்கு ஏற்படும். ஊர் மாறக்கூடிய நிலை, நிலம் மாறக்கூடியது, வீடு மாறக்கூடியது இப்படின்னு எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டதாக உங்களுக்கு இந்த டைமில் இருக்க போகுது. ஸோ மாறணும், எதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் முயற்சி பண்ணி மாற்றிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் தங்கி வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ சூழ்நிலையின் காரணமாக வெளிநாட்டிலேயே சிக்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்க போகுது. ஆமாங்க, நீங்கள் உங்களுடைய தாயகம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுவும் நடக்கும். வரணும்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் வரலாம். அதுக்கான யோகங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணுங்க. தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சாதாரண ஒரு புத்தாண்டாக மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய மாற்றங்கள் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது. அதனால் அதை நினச்செல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. மேலும் இந்த டைமில் நீங்கள் எது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான யோகங்கள் நிறைய இருக்குங்க. புதுசாக நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் அதுவும் விவசாயத்தில் புரட்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. திடீர்னு நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன் சொல்லப்போனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆண்களுக்கு எப்படி இடமாற்றம் இருக்கோ இடமாற்றத்தோடு சேர்ந்த பெரிய வளர்ச்சியும் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இடமாற்றம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சலாம் கவலைப்படாதீங்க. இடமாற்றத்தோடு சேர்ந்த பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. உச்சஸ்தானம் பெறக்கூடிய குரு பகவால் புதிய புதிய நபர்களுடைய சந்திப்பானது உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த புதிய நபர்களால் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நிறைய அனுகூலம் இருக்குது. நிறைய ஆதாயம் அடைய போகிறீங்க. அதாவது நிறைய வேலைகளை செய்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் 2027 ஜூன் மாதத்துக்குள்ளே எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்குங்க. விரயத்தில் என்னதான் சனி பகவான் இருந்தாலுமே கூட உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் தான் ஏற்படும். மற்றபடி பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது. கிரக அமைப்புகளின்படி பார்க்கும் பொழுது விரயத்தில் சனி பகவான் வரும் பொழுது நிச்சயமாக மாத்திரை செலவுகள் அதிகமாக வைப்பாருங்க. அதனால் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தில் தாங்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆண்டு இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதுனால லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலமாக நிறைய ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிறைய பாசிட்டிவாக இருக்கும். இந்த ஆண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது. ஸோ பாசிட்டிவான ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். விட்டமின் குறைபாடு, தோல் பிரச்சனை, பெரியவங்களாக இருக்கீங்கன்னா மார்பகம், நெஞ்சகம் இது சார்ந்த பகுதிகளில் கட்டிகள் வருது, இதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்துக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே அப்படின்னு சொல்லணும். ஜோதிட ரீதியாக இந்த காலகட்டங்களில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய பராப ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளை அதிகரித்து கொடுக்க போகுதுங்க. ஏன்னா கையிருப்பு உங்களுக்கு பணம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான். பொருளாதார ரீதியாக நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் தான் இருக்குது. அதே ஒரு வேளை நதி பகுதிகளில் நீங்கள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்லாம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நதி பகுதிகளில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், ராகவேந்திர சுவாமி வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷி, முனி, சன்னியாசிகளை வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ பிறக்க இருக்கக்கூடிய புதிய தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு எல்லா வகைகளிலுமே நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தான் கொடுக்க போகுது. அதை பற்றி தான் தெளிவாக நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு மேசராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டானது பிறக்கிறதுக்கு. இந்த புத்தாண்டில் முக்கியமாக ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் மேசராசி நேயர்களே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வழக்கமான விஷயந்தான். இந்த கிரக மாற்றம் தான் 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுக்குதுங்க. அந்த கிரக பயிற்சிகளானது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் அதன் மூலமாக மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மேசராசி நேயர்களுக்கு எல்லாமே சுபமாக தான் இருக்குதுங்க. சுப விரயங்கள் தான் அதிக அளவு இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. பழைய கடன்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அடித்து முடிச்சுட்டு இப்போ நீங்கள் புதுசாக வேறு ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஒரு அனுகூலமான அமைப்புகளில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஏழரை சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால தினமுமே ஆரோக்கிய ரீதியான விஷயத்தில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. மரண பயங்கள் உங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் வந்துச்சு கவலைப்பட வேண்டாம்.
மகிழ்ச்சியாக இருங்க. நிறைய நல்ல காரியங்களை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களுமே விலகி போகும். இந்த ஆண்டில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக அதையும் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.